திரு அமித்ஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு திரு அண்ணாமலை அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக என்று குறிப்பிட்டு அவர் சொல்லவில்லை, பொதுவாக கதவுகள் திறந்திருக்கிறது என்றுதான் கூறினார். எனக்கு என்னமோ பாஜக தலைமை குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுறாங்களோ. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். என்னை பொறுத்த வரைக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக திருப்பி பாஜக கிட்ட போச்சுன்னா அதோட அதிமுக வாக்கு வங்கியே கரைஞ்சிடும். அவங்க வெற்றி பெறுவது, அண்ணாமலை என்ன வேணா சொல்லலாம், 10 சீட்டு டபுள் டிஜிட்ல ஜெயிப்போம், 18% மேல எதை வேணா சொல்லலாம். அது தொண்டர்களை உத்வேகப்படுத்துறதுக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு அவர்கள் வாக்கு வங்கி வளர்ந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. என் கருத்து இல்லை. விஜய் உடனடியாக தேர்தல் களத்தில் குதித்திருந்தால் அது வேற மாதிரி. அவர் 2 வருஷம் தேர்தலுக்கு வரப்போறது இல்லை. ஸோ இந்த 2 இயர்ஸில் அவருடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும்? தீவிர அரசியலில் ஈடுபடுவாரா? போராட்டங்கள் நடத்துவாரா? அவருடைய ஐடியாலஜிக்கல் சித்தாந்தம் எதை நோக்கி இருக்கிறது? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஐடியாலஜிக்கல் எங்கே நிற்கிறாரு விஜய்? விஜய் வர்சஸ் உதயநிதினு ஆயிடும் 26. அவர் அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி, விஜய் இவங்க வாக்க பிளப்பாரு, அவங்க வாக்க பிளப்பாரு. இதெல்லாம் டூ பிரிமெச்சூர். ஏன்னா விஜய் எந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றாரு. ஆட்சி மாற்றம் என்றால் மத்தியில் ஆட்சி மாற்றமா, மாநிலத்தில் மட்டும்தான் ஆட்சி மாற்றமா? மத்தியில் இருக்கிற ஆட்சி 2026. அதான் 2026 சட்டமன்ற தேர்தல் தானே. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி விஜய்க்கு திருப்தி அளிக்கிறதா? சொல்லணும் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களுக்கு மேலாக பாஜக கூட்டணி வெல்ல போறோம், அதுல பாஜக தனித்து 370 இடங்கள் வெல்லுவோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இல்ல, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 370ங்கிறது தொண்டர்களை உத்வேகப்படுத்துறது. 400 ஏதோ ஒரு கோல். இப்ப கட்சிகளை உடைக்கிற வேலையை பாஜக செய்யறாங்களா? கட்சிகளை உடைக்கிற வேலையை இப்போ செய்யலைங்க, ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவையோ இல்லையோ பிஜேபிக்கு காங்கிரஸ் அவசியம். ஏன்னா காங்கிரஸை காட்டி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் ஒழிக்கிறது தானே அவங்களுடைய. காங்கிரஸ் ஒழிஞ்சா பிஜேபி ஒழிஞ்சிடும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. தினத்தந்திக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த ஒரு பேட்டி, அதில் கூட்டணி குறித்தான கேள்வி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இல்லை அப்படின்றத கேள்வியாக கேட்கும்போது கூட்டணியின் கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் வைகை செல்வனாக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், அவங்க நாங்கள் கதவை பூட்டி ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாஜக அதிமுகவை எதிர்பார்க்குறாங்களா, இல்லை இன்னொரு பக்கம் அண்ணாமலை பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பேசப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல திரு அமித்ஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு திரு அண்ணாமலை அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக என்று குறிப்பிட்டு அவர் சொல்லவில்லை, பொதுவாக கதவுகள் திறந்திருக்கிறது என்றுதான் கூறினார் அப்படிங்கிற ரீதியாக சொல்லியிருக்காரு. பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். இன்னைக்கு அதிமுக அவர்கள் எவ்வளவோ பொறுமையுடன் தான் இருந்திருக்காரு. அவங்க திரு ஜெயக்குமார் இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் திட்டவட்டமாக சொல்றாரு. அது அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்க அதிமுகவினர்கள், அதிமுக தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, அவர்கள் இவர்களை மிகவும் உயர்ந்த நிலையில வைச்சிருக்கிறார்கள். அவர்களை பற்றி போயிட்டு இவங்க திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஒரு ஒரு தரக்குறைவான சில வார்த்தைகள் சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை? ஒருவேளை ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு, ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பிரேக் ஆன கையோட பாஜக தலைமை ஏதேனும் நடவடிக்கை எடுத்து திரு அண்ணாமலை இது மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்டேஜில் அதை கண்ட்ரோலில் பண்ணியிருக்க முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் செய்ய விரும்பவில்லை. ஸோ எனக்கு என்னமோ பாஜக தலைமை குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுறாங்களோ. ஏன்னா அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுங்க, அவங்க நம்ம கூட்டணி கட்சி,
கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எப்போ சொல்லி இது அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த சம்பவத்துக்கு பிறகு அண்ணாமலை எதுவும் பேசலையா? இல்ல, அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் வெளியே வந்துட்டாங்களே. இனிமே என்ன பேசினாலும் என்ன பேசலனாலும் என்ன, கூட்டணி புரிஞ்ச பிறகு நீங்க பேசலாம். ஆக்சுவலா இப்ப நீங்க தாக்கலாம். ஏன் செய்ய மாட்டாங்க ரெண்டு தரப்புலையும்? இல்லைங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏஜென்சிஸ் இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கும், சிபிஐ இருக்கும். நம்ம பார்க்குறோம் ஆம் ஆத்மி கட்சி படுற பாடு, இவங்க நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் படுற பாடெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர், அவர் படுற பாடு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அந்த கதி நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற கவலையில், சரி நமக்கு எதிரி திமுக தானே, நம்ம வந்து எதுக்கு போய் தேவையில்லாமல் பாஜகவை பற்றி விமர்சனம் செய்கிறோம், கூட்டணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், அவங்கள பற்றி எதுக்கு பேசுகிறோம் அப்படிங்கிற ஆங்கிளாக இருக்கலாம் ஒன்று. பட் பாஜக ஏன் அதிமுகவை பற்றி பேசலை அப்படின்னா, அதுக்கு திரு அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்டோடு நான் லிங்க் பண்ணுறேன். அவர்களுக்கு ஹைகமாண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஹோப் இருக்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும். அது நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக திருப்பி பாஜக கிட்ட போச்சுன்னா அதோட அதிமுக வாக்கு வங்கியே கரைஞ்சி விடும். அதனால அவங்க போக மாட்டாங்க. ஆனால் பாஜக தலைமை இன்னும் ஒரு ஸ்மால் ஹோப் வச்சிருக்கிறார், அது நடக்கும். அதுதான் திரு அமித்ஷாவினுடைய ஸ்டேட்மெண்ட். அதிமுக சேர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஓபிஎஸ் ஆதரவு கொடுக்குறாரு, அவரை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா? ஓபிஎஸ் என்ன கேட்டா கிட்டத்தட்ட ஒரு பாஜக இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பாஜக என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரே தவிர, அவர் வந்து கிட்டத்தட்ட பாஜக உறுப்பினர், மெம்பர்ஷிப் கார்டு இல்லை, பார்ட்டியில் இல்லைங்கிறது தவிர ப்ராக்டிக்கலி அவர். ஸோ அவர் சொல்றது வந்து அவர் பாஜக என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுக்க போறார். அதே மாதிரி திரு அமமுக திரு டிடிவி தினகரன் அவர்களும் அந்த பாஜகவோட செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது பாஜக ஒரு தனித்து ஒரு கூட்டணி மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கு ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பேரலா போயிட்டு இருக்கு. பட் அதிமுக வருவாங்கங்கிறது மாநில அளவில் மாநில பாஜகவுக்கு தெரியும் அவர்கள் வரமாட்டார்கள் என்று. ஆனால் மத்தியில இன்னும் ஒரு அவுட் சைடு ஹோப் வச்சுட்டு இருக்காங்க. அது எதனால அப்படிங்கிறது, அந்த ஹோப்புக்கு எதிராக இருக்காரு அண்ணாமலை. அப்ப இல்லைங்க, அவங்க பிஜேபி ஹேஸ் டு டேக் அ கால். முதலியே எடுக்க வேண்டிய கால் அது. அண்ணாமலையா அதிமுகவா அப்படிங்கிற கால் தான். ஏன்னா பாஜகவில் திரு மோடியோடையோ திரு அமித்ஷாவுடையோ திரு நட்டாவுடையோ இல்ல நிர்மலா சீதாராமனுடையோ அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு நபரோட தான் அவங்களுக்கு பிரச்சனை. அந்த நபரை பாஜக தலைமை கண்டிக்கவில்லை. இவங்க கட்சி தலைவர்களை பற்றி இந்த மாதிரி பேசும்போது கண்டிக்கவில்லைங்கிறது தான் அவங்க ஆதங்கம். இல்ல, அப்ப அண்ணாமலை தான் ஒரே காரணம் அதிமுக பாஜக கூட்டணி அமையாததுக்கு அப்படின்னா, பாஜகவுல இருந்து விலகுகிறோம், இனிமே கூட்டணி இல்லைன்னு சொன்னப்ப அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. அப்ப அந்த கூட்டணியை விரும்பவில்லை அப்படின்றதானே? கூட்டணியினால் அதிமுகவுக்கு இழப்பு ஏற்பட்டது என்று பெரும்பாலான தொண்டர்கள் கருதினார்கள். ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதாவது பாஜக வந்து இன்னும் ஒரு 3% கட்சி கிடையாது. இன்னைக்கு அவங்க ஒரு 10% கட்சியோ 12% கட்சியோ ஏதோ, அது தேர்தலில் தான் தெரியும். இல்ல சார், உள்ளாட்சி தேர்தலே கிட்டத்தட்ட 6.25% வாங்கினாங்க, 7% வாங்கினாங்க. என்னுடைய கணிப்பு அளவுகோல் இல்லையா சார்? என்னுடைய இல்ல அளவுகோல் கிடையாது. என்னுடைய கணிப்பு அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. அது பாமக 3வது பெரிய கட்சியாக இருந்தது. ஏன்னா 5-6% வாக்கு வங்கி. என்னுடைய ஒப்பீனியன் வந்து இன்னைக்கு இல்லை, ஒரு 1.5 ஆண்டு காலமாகவே பாஜக 6% விட அதிகமாக வாங்குறாங்க. அது வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. அது கிளியர். வெற்றி பெறும் அளவிற்கு அவர்கள் வாக்கு வங்கி வளர்ந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. என் கருத்து இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு வரவேண்டிய வாக்குகளில் கணிசமான அளவு பாஜக எடுத்து விட்டால் யார் ஜெயிக்க போறாங்க? திமுக தான் ஜெயிக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும். ஸோ அந்த அப்ரோச் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் அவங்களுடைய டார்கெட் அதிமுகவை விட அதிக இடங்களில் 2வது இடத்தில் வர வேண்டும். அவங்க வந்து வெற்றி பெறுவது, அண்ணாமலை என்ன வேணா சொல்லலாம், 10 சீட்டு டபுள் டிஜிட்ல ஜெயிப்போம், 18%க்கு மேல எதை வேணா சொல்லலாம், அது தொண்டர்களை உத்வேகப்படுத்துறதுக்கு. பட் என்னை பொறுத்தவரை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இதுல ஜெயிக்க போறது இல்லை, ஜெயிக்கலைன்னா கூட அதிமுகவை
மூன்றாவது இடத்துக்கு ஒரு 15 இடங்கள் 20 இடங்களை தள்ளிட்டோம்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம். 2026க்கு முன்னாடி திமுக வர்சஸ் பாஜகன்னு ஆயிடும். அவ்வளோ பெரிய தோல்வி அதிமுக சந்திச்சதுன்னா திரு எடப்பாடி கூட இருக்கிற நிறைய பேரும் பாஜகவுக்கு வந்துருவாங்க. அந்த ஆங்கிள் தான் அவங்க. தே ஆர் நாட் எய்மிங் ஃபார் த கப்பு. ரன்னர் அப் தான் அவங்க இப்போ போட்டி. செகண்ட் யார் வருதுங்கிறதுல தான் அவங்களுக்கு போட்டி. இப்போ உதயநிதியா அண்ணாமலையா அப்படின்னு வரணும்னு நினைக்கிறாங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஒரு பக்கம் ஒரு கூட்டணி வலுவாக இருக்கிறது, அவர்களுக்கு 40% வாக்கு வங்கி இருக்கிறது. எவ்வளவு குறைஞ்சாலும் அது 45 ஆகலாம், 47 ஆகலாம், அப்புறம் திருப்பியும் 40க்கு வரலாம். ஆனால் பொதுமக்களை விட்டுருங்க, கட்சி தொண்டர்கள் வாக்கு அளித்தால் மட்டுமே 30% மேலே தாண்டிடும். திமுக, காங்கிரஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம், மனிதநேய மக்கள் எல்லா கட்சிகளையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா 30% வந்துடும். மீதி இந்த மைனாரிட்டி ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட 95% திமுக காங்கிரஸுக்கு தான் போடுவாங்க. ஸோ இந்த வாக்கு வங்கி 40% வந்துடுது. நீங்கள் இதை தோக்கடிக்கிறதுனா 41% வாங்கணும். அது கூட்டணியால் தான் முடியும். திமுகவே இந்த கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் எவ்வளோ இடங்களில் வெற்றி பெறுவாங்கன்னா கேள்விக்குறி. இட் இஸ் அ மியர் அரித்மெட்டிக். இங்க 2, அங்க 3, அங்க 1, அங்க அரை, இப்படி எல்லாம் சேர்த்து வச்சாக்க டோட்டல் ஏறிடுது. எதிர்க்க இருக்கிற அணிகள் 2வது பிளவாக இருக்கின்றன. அதனால யூ கேன் வின். அது அந்த லாஜிக் தான். அதுல தான் இப்போ 2026ல திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு வரணும் அப்படிங்கிறது பாஜகவோட இலக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் விஜய் தொடங்கியிருக்காரு இல்லையா? இப்ப அவர் என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ணுவார்? 2024 நம்ம கணிச்சு சொல்றதுக்கே ரொம்ப கடினம். 2026 எங்கேயோன்னா இருக்கு. ஸோ இப்போ வச்சுக்கிட்டு நம்ம விஜய் வரும்போது விஜய் உடனடியாக தேர்தல் களத்தில் குதித்திருந்தால் அது வேற மாதிரி. அவர் 2 வருஷம் தேர்தலுக்கு வரப்போறது இல்லை. ஸோ இந்த 2 இயர்ஸில் அவருடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும்? தீவிர அரசியலில் ஈடுபடுவாரா? போராட்டங்கள் நடத்துவாரா? அவருடைய ஐடியாலஜிக்கல் சித்தாந்தம் எதை நோக்கி இருக்கிறது? திராவிட சித்தாந்தத்தை எடுத்துரைத்தால் திராவிட கட்சிகளுக்கு போகக்கூடிய வாக்குகள் தான் பிளவுபடுத்துவார். வேற ஏதாவது சித்தாந்தம், தமிழ் தேசிய சித்தாந்தம் கொண்டு வராரா? தமிழகன்னு பேர்ல வச்சிருக்காரு கட்சியில. அது ஆளுநர் தான் அந்த மாதிரி தமிழக அப்படின்னு போட்டாரு. பிஜேபி சொல்லுது வாருங்கள் அப்படின்னு ஒரு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா அண்ணாமலை அவருக்கு கிரீட்டிங் விடுறாரு. ஸோ இதெல்லாம் திமுக சொல்லுது எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை இவர் வர்றதுனால அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஐடியாலஜிக்கலி எங்க நிற்கிறாரு விஜய்? விஜய் ஒரு சூப்பர் பாப்புலர் ஆக்டர், கரெக்டா? இதை தாண்டி சினிமாவில் அவர் வந்திருக்கிற டயலாகை தவிர 2வது அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கிற ஜாதி மத வேறுபாடுகளை நீக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். ஊழல் வேணும்னு எந்த அரசியல்வாதியும் போக மாட்டாங்க, ஊழல் ஒழிக்கணும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இதை வைத்துக்கொண்டு நம்ம அவர் எதுக்கு, வாட் இஸ் இஸ் ஐடியாலஜிக்கல் பொசிஷன், சித்தாந்த ரீதியாக அவர் எங்கே நிற்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த 2 ஆண்டு காலத்தில் அவர் அதெல்லாம் மக்கள் உன்னித்து கவனிப்பார்கள். பெரிய நடிகர் கட்சி தொடங்குறாருன்னும் போது அரசியல்ல ஒரு பெரிய விவாத பொருளா அது இருக்க போகுது. அவர் ஒரு வாக்கு வங்கியை திரட்ட போறாரு. திமுகவா பாஜகவா அப்படின்னு வர்ற இடத்துல திமுகவுக்கு சவாலா விஜய் தான் இருக்க போறாரு அப்படின்னு அதிகமா அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அப்ப பாஜக அந்த இடத்துல காணாம போகுதுல்ல? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் களத்தில் நின்றாதான் தெரியும். ஸோ அதை தெரியாமல் நம்ம விஜய் வர்சஸ் உதயநிதினு ஆயிடும் 26. அவர் அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி, விஜய் இவங்க வாக்க பிளப்பாரு அவங்க வாக்க பிளப்பாரு, இதெல்லாம் டூ பிரிமெச்சூர். ஏன்னா விஜய் எந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றாரு. ஆட்சி மாற்றம் என்றால் மத்தியில் ஆட்சி மாற்றமா, மாநிலத்துல மட்டும்தான் ஆட்சி மாற்றமா? மத்தியில் இருக்கிற ஆட்சி 2026. அதான் 2026 சட்டமன்ற தேர்தல் தானே? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா சார், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி விஜய்க்கு திருப்தி அளிக்கிறதா? சொல்லணும் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. ஸோ இதுவரை நீங்கள் அரசியல்ல இல்லை, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்க களத்துக்கு வந்த பிறகு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. ஆமாம், சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது மத்திய அரசு, இல்லை மத்திய அரசு மிகவும் மோசமாக செயல்பட்டிருக்கிறது, ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும்ல. ஸோ அதையும் மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஸோ யார் இவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க ஒரு பகுதி. அதை தாண்டி பொதுமக்களில் யார் போடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்கள். நீங்கள் 50 வயசுக்கு மேலேன்னா அவங்க ரஜினி ரசிகர் ஆயிடுவான்.
ரைட்டா? ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க சே 30, 25, 30 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கலாம் விஜய் ரசிகர்கள், விஜய் அஜித் ரசிகர்கள் அந்த குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்க விஜய்க்கு போடுறாங்கன்னு வைங்க. அதை தாண்டி வேறு பொதுமக்கள் யார் அவருக்கு வாக்களிப்பார்? அவர் அவரே சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் சிறுபான்மையினர் வாக்களிப்பாங்களா? தெரியாது. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறார்? நாளைக்கு ஒருவேளை அவர் பிஜேபி அரசு சிறப்பாக செயல்படுகிறது, மோடி அவர்களை எல்லோரும் ஆதரிக்க வேண்டும் ஒரு வேளை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி சிறுபான்மை வாக்குகள் அவருக்கு போகும்? போகாது. ஸோ விஜய் வாயை திறக்காத வரை நாம் விஜய்க்கு எவ்வளவு வாக்கு வங்கி கிடைக்கும், யாருடைய வாக்குகளை பிளப்பார் அப்படிங்கிறது நீங்க ஒன்று சொல்லலாம், நான் ஒன்று சொல்லலாம். நீங்க கரெக்டா இருக்கலாம், நான் தப்பா இருக்கலாம், நான் கரெக்டா இருக்கலாம், நீங்க தப்பா இருக்கலாம். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இப்போ அதிமுக அமலாக்கத்துறைக்கும் மற்ற அதிகார வர்க்கத்துக்கும் தயங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் இல்லையா, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களுக்கு மேலாக பாஜக கூட்டணி வெல்ல போறோம், அதுல பாஜக தனித்து 370 இடங்கள் வெல்லுவோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. அந்த பாஜக ஒரு இலக்கு வைக்கிறாங்க இல்லையா, அப்ப மாநில கட்சிகளை டிஸ்டர்ப் பண்றது, அது மம்தா பானர்ஜியா இருக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கலாம், திமுகவா இருக்கலாம். அப்ப அதன் மூலமா தான் வெற்றியை தேடுறாங்களா அவங்க? இல்ல, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 370ங்கிறது தொண்டர்களை உத்வேகப்படுத்துறதுக்கு 400 ஏதோ ஒரு கோல். போன வாட்டி 300, 303, இந்த வாட்டி we have to go aim higher அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. போன வாட்டி 1, பட் இந்த வாட்டி போன வாட்டி 2-0 மார்ஜினில் ஜெயிச்சோன்னா இந்த வாட்டி 5-0 மார்ஜினில் ஜெயிக்கணும்னு ஒரு கோச் சொல்ற மாதிரி, அதுதான் ஒரு இலக்காக அவர் கொடுக்குறாரே தவிர ஐ டோன்ட் திங்க் 370, 400 வர்றதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநில கட்சிகள் மெயினாக இந்த எலெக்ஷன் இஸ் அபவுட் 6-7 ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், நம்ம பீகார், கர்நாடகா, இந்த மாதிரி ஒரு 5-6 மாநிலங்கள். இந்த மாநிலங்களில் பாஜக சென்ற முறை வாங்கிய வாக்குகள் அளவுக்கு, இடங்கள் அளவுக்கு வெற்றி பெற முடியுமா? ஏன்னா எதிர்பார்ப்பு, சென்ற முறை பெங்காலில் 18 சீட்டு வாங்கினாங்க. பரவலான ஒரு கருத்து இருக்கிறது, இந்த வாட்டி அதில் ஒரு 4-5 சீட்டு குறையும். கர்நாடகாவில் 28க்கு 25 வாங்கினாங்க. இந்த வாட்டி ஒரு கருத்து இருக்குது, அதுலேயும் ஒரு 2-3, ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சி இப்போ அண்ட் ஒரு வருஷம் கூட ஆகலை, அதனால் ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளோ இருக்காது. ஸோ போன வாட்டி 25 சீட்டு வாங்கின பாஜக இந்த வாட்டி 22க்கு குறையலாம். நாட் தட் மெஜாரிட்டி ஆஃப் சீட் ஜெயிப்பாங்க, பட் அங்கே ஒரு 5 சீட்டு குறையலாம், பெங்காலில் ஒரு 5 சீட்டு குறையலாம். மகாராஷ்டிராவில் யாருக்குமே தெரியாது ஏக்நாத் ஷிண்டேக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, உத்தவ் டாக்கரேக்கு எவ்வளோ இருக்குது, சரத்பவாருக்கு எவ்வளோ இருக்குது, அஜித் பவாருக்கு எவ்வளோ இருக்குது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அது அவங்க ஃபேக்ஷன்ஸ் எலெக்ஷன் கண்டெஸ்டே போனதில்லை. ஸோ இந்த மாதிரி போகும்போது சென்ற முறை பிஜேபி சிவசேனா 48ல் 41 ஜெயிச்சாங்க, 7 சீட்டு தான் தோத்தாங்க. ஸோ இந்த வாட்டி காங்கிரஸ் ப்ளஸ் சரத்பவார் ப்ளஸ் உத்தவ் டாக்கரே ப்ளஸ் அந்த விபிஏன்னு வாஞ்சித் பகுஜன் அகாடி, பிரகாஷ் அம்பேத்கர், அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு 15-20 இடங்கள் அவர்கள் வெற்றி பெறக்கூடும். அப்படின்னா அங்கே ஒரு 10 சீட்டு குறையும். ஸோ இந்த மாதிரி மாநிலமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு 4:30 மணிக்கு என்டிஏல கூட்டணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஸோ அதுக்காகத்தான் அவங்க கூட்டணி நிதிஷ்குமாரை திருப்பி சேர்த்துக்கிறாங்க. பாஜகவிலேயே அதுக்கு கடும் எதிர்ப்பு இருந்தது. என்னங்க ஒரு ஆள் இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பல்ட்டி அடிக்கிறாரு இவரை போய். ஆனால் பாஜகவுக்கு இந்த 370, 400 அப்படிங்கிறது மேடை பேச்சு அப்படிங்கிறது நன்றாக தெரியும். அதனால தான் அவங்க எங்கெல்லாம் இப்போ ஜெயந்த் சௌத்ரி ஆர்எல்டி இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கம் வகிக்கிறது, அந்த கட்சியை இந்தியா கூட்டணியிலேருந்து பிளவுபடுத்தி பிஜேபி 3 சீட்டு கொடுத்து சேர்க்க பார்க்குறாங்க உத்தரப்பிரதேசில். ஸோ இது நம்ம பப்ளிக் பாஸ்டரிங் 307 முடிஞ்சு போச்சு எலெக்ஷன், இது ஒன்லி அகடமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேசுறது ஓகே. பட் நீங்கள் அவங்க நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் உடைக்க பார்க்குறாங்க. உடைக்கிறது தான் இந்தியா கூட்டணியிலிருந்து உடைக்க பார்க்குறாங்க. அஜித் பவார் தலைமையிலான கட்சிக்கு தான் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு தேசியவாத காங்கிரஸ். அப்ப கட்சிகளை உடைக்கிற வேலையை பாஜக செய்யறாங்களா? கட்சிகளை உடைக்கிற வேலையை இப்போ செய்யலைங்க, ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது நம்ம ஒரு விதத்தில் நியாயப்படுத்தலாம். எப்படின்னா காங்கிரஸும் இதே தான் செஞ்சிச்சு, ஆனால் நியாயப்படுத்துறது இல்லை.
ஒரு வாட்டர் பவுட்ரி பண்ணலாம். காங்கிரஸ் இதான் செஞ்சாங்க அந்த அந்த காலத்துல, அவங்க ஆட்சி காலத்துல. இப்போ பாஜக அதை ஒரு லெவல் மேல எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வித பார்வை. அது தவறான பார்வை. ஏன்னா நீங்க ஒரு தப்பு செய்யும் போது நானும் அதே தப்ப உங்களை விட சூப்பரா செய்யறேங்கிறது எனக்கு பெருமை கிடையாது, எனக்கு அவமானம் தான். ஆனால் இன்று எல்லா ஊர்லயும் நீங்க பாத்தீங்க, கோவால என்னாச்சு, முன்னாடி மணிப்பூர்ல என்னாச்சு, ஒவ்வொரு ஸ்டேட்ல நீங்க பார்க்கும்போது இதுதான் நடக்குது. மத்திய பிரதேஷ்ல என்னாச்சு, ஜோதிராதித்ய சிந்தியா வச்சு பார்ட்டியை உடைச்சு. ஆனால் நான் பாஜக மட்டும் பிளேம் பண்ண மாட்டேன். காங்கிரஸ் உடைய தலைமை இவ்வளவு ஒரு மோசமான நிலையில இருக்குதுன்னா, ஏங்க மம்தா பானர்ஜி அறிவிக்கிறாங்க கூட்டணி இல்லைன்னு, உடனே ஓட வேணாமா? பெங்கால்ல கம்யூனிஸ்ட் பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் டிஎம்சி 3 பேர் ஜாயின் பண்ணி பிஜேபிக்கு எதிர்க்க போட்டியிட்டால் பிஜேபி 10 சீட்டு மேல வராது. எவ்வளவு முக்கியமான ஸ்டேட் அது கூட. ராகுல் காந்தி அவர் பாட்டுக்கு நடைபயணத்தில் போயிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு பாஜகவினுடைய இந்த துருப்பு சீட்டே வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இவ்வளவு ஒரு செயலிழந்த ஒரு தலைமையோட இருக்கும்போது அதனாலதான் பிரதமர் முந்தானத்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு, அவர் ஸ்பீச்ல ஒரு வாயும் காங்கிரஸ், ஒரு வார்த்தையும் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இதை செஞ்சாங்க, நேரு இதை செஞ்சாரு, இந்திரா காந்தி இதை செஞ்சுச்சாங்க. அதே வேற வந்து திருப்பி வராரு. இது எல்லோரும் இதே ஸ்பீச்சை ஒரு 500 வாட்டி கேட்டிருக்கும். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும், இவங்களை என்னுடைய எதிரியா காட்டினாதான் நான் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பேன். அதனாலதான் அவருக்கு தான் காங்கிரஸ் தேவை. மக்களுக்கு தேவையோ இல்லையோ பிஜேபிக்கு காங்கிரஸ் அவசியம். ஏன்னா காங்கிரஸை காட்டி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் ஒழிக்கிறது தானே அவங்களுடைய. காங்கிரஸ் ஒழிஞ்சா பிஜேபி ஒழிஞ்சிடும். ஏன்னா வேற யாராவது ஒரு வலுவான எதிர்கட்சி வந்துருவாங்க. இதே காங்கிரஸ் இதே மாதிரி யார் இருக்காங்க இப்ப வருவாங்க சார், உருவாவாங்க. இதெல்லாம் வந்து யாரு ஆன்டிசிபேட் பண்ண முடியும்? ஸோ நீங்க காங்கிரஸே இல்லைன்னாக்க அந்த இடத்த ஆக்குபை பண்றதுக்கு ஒரு கட்சி வரும். மேபி ஒரு 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், பட் வந்துருவாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் இதை வந்து பிஜேபியால கவுண்டர் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் பர்டிகுலர்லி இந்த தலைமை, காந்தி குடும்ப தலைமை, பர்டிகுலர் ராகுல் காந்தி இருக்கும் வரைதான் பிஜேபியினுடைய இந்த வெற்றி பயணம். ஏன்னா ராகுல் காந்தியை காட்டியே அவங்களால வெற்றி பெற முடியுது. அவரும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே காட்டல. தேர்தல் இவ்வளோ நெருக்கமா இருக்குங்க. ஒரு இந்தியா கூட்டணி 5 மீட்டிங் போட்டீங்களா? ஒரு மாநிலத்துல சீட் ஷேரிங் அறிவிச்சிருக்கீங்களா? ஒரு மாநிலம், நான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, ஏன்னா தகராறு வரும் அதெல்லாம். சரி, நாங்க இந்த 4 மாநிலத்துக்கு இன்னைக்கு அறிவிக்கிறோம், அடுத்த மீட்டிங்ல இன்னொரு 4 மாநிலத்துக்கு அறிவிப்போம். சமீபமா உத்தரப்பிரதேசல அகிலேஷ் யாதவ் 11, அதான் இப்ப RLD இன்னைக்கே ஓடி போறாங்களே. ராஷ்டிரிய லோக்தள் இன்னைக்கே ஜெயந்த் சௌத்ரி போயிட்டாருன்னா அந்த 3 சீட் என்ன ஆகுது? பக்பத் போன்ற இடங்கள், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் என்ன ஆகுது? ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, குறைந்தபட்ச செயல் திட்டம் அறிவிச்சிங்களா? ஏங்க இவ்வளோ தலைவர்களை, அது ஒரு சீஃப் மினிஸ்டரான 4-5 சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த மீட்டிங் நடக்கும். அந்த சைடு 2வது மீட்டிங், ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அறிவிக்க முடியாது. 2வது மீட்டிங்ல 3வது மீட்டிங் நடக்கும். 3வது மீட்டிங்ல 4வது மீட்டிங் நடக்கும். ஏங்க எவ்வளவு நாளுங்க அது? கேஜ்ரிவாலும் காங்கிரஸும் பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 3-4 வாரம் முன்னாடி அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இது வரைக்கும் ஒரு அறிவிப்பு வரலையே. இப்ப பகவந்த் மான் சொல்றாரு, பஞ்சாப்ல காங்கிரஸை கட்டி விட்டுட்டோம், நாங்க தனியா தான் போட்டியிட போறோம், பஞ்சாப் முதலமைச்சர் சொல்றாரு. அப்போ வாட் இஸ் த கோஆர்டினேஷன் இல்லையா? நிதிஷ்குமார் போயாச்சு, மம்தா பானர்ஜி கூட்டணி கிடையாதுங்கிறாங்க, இவர் பகவந்த் மான் கூட்டணி கிடையாதுங்கிறார். யாரோட கூட்டணி? இந்தியா கூட்டணியில யாரு? திமுக காங்கிரஸ் விட்டா யார் இருக்காங்க இப்போ? சோ ஜெயந்த் சௌத்ரியும் போயிட்டாரு, ஒவ்வொன்றா போயிட்டு இருக்காங்களே. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க, வேற யார் இருக்க போறாங்க? திமுக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், வேற யார் இருக்க போறாங்க? ஒவ்வொருத்தரா நிதிஷ்குமார் போயாச்சு. ரொம்ப ஒரு மிஸ் ஹேண்ட்லிங் அண்ட் புவர் லீடர்ஷிப்னா அதுக்கு எடுத்துக்காட்டு காங்கிரஸ் கட்சி, இப்போ இருக்கிற காங்கிரஸ் தலைமை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க பாஜக அவங்க வளர்றதுக்கு முயற்சி பண்றாங்க, அதிமுகவை தாண்டி 2வது கட்சி அவங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. மதவாதத்தை அடிப்படையாக வைத்து பிரச்சாரம் செய்கிற ஒரு கட்சி, இந்துத்துவத்தை பேசுற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது எதுவுமே வந்து நடக்காதுன்னு நம்ம சொல்றது ரொம்ப கஷ்டம். இப்போ அகில இந்திய அளவில்
இவ்வளவு பெரிய வெற்றி பாஜக தங்களுடைய சித்தாந்தத்தை வைத்து ஜெயிப்பாங்கன்னு யாராவது சொல்லியிருந்தா நம்மளே நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் தொடர்ந்து 2019 எவ்வளோ பெரிய வெற்றி இல்லையா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம பாஜகவை குறைந்து எடை போட முடியாது. ஏன்னா அவங்க கடுமையான உழைப்பு. அவங்க மற்றது எது சரியா இருக்கோ இல்லையோ, அந்த பாஜக தலைவர்களுடைய உழைப்பு, ஆர்கனைசேஷன், மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இப்போ அவங்க வட மாநிலங்கள்லாம் ஜெயிக்கிறது ஏதோ 2 மீட்டிங் மோடி பேசிட்டு போனாரு அதனால மக்கள்லாம் போட்டுட்டாங்கன்னு மட்டும் கிடையாது. கடுமையாக கிரவுண்ட்ல உழைப்பு இருக்கு. ரைட்டா? நார்த் ஈஸ்ட்ல பாஜகன்னு ஒரு கட்சியை பத்தியே தெரியாது. 15 வருஷம் முன்னாடி ஒரு கட்சிங்கிறது அங்க எக்ஸிஸ்டிங்கே கிடையாது. 10 ஆண்டுல 5 ஸ்டேட்ல ஆளுங்கட்சி. கட்சியை உடைக்கிறாங்க, அது காங்கிரஸ் அதுதான் பண்ணிச்சு. பட் வாட் த பாயிண்ட் வாஸ், அங்கு ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த ஒரு ஆர்கனைசரை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சாங்க. நார்த் ஈஸ்ட்லயே 2 வருஷம் அவர் ஒர்க் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் திரிபுரால உட்கார்ந்தாரு. திரிபுரால ஆட்சிக்கு வராங்க. அங்க திரிபுரா 30 ஆண்டு காலமாக சிபிஎம் வர்சஸ் காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸ் போன இடம் காலி, சிபிஎம் போன இடமும் இப்போ இல்லை. ஸோ சிபிஎம் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் இருக்காங்க. அங்கே பெங்காலில் சிபிஎம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் செய்யாததை எல்முருகன் செய்யாததை அண்ணாமலை செய்து காட்டுவார் நம்புறீங்களா? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியை 3% அது 6, 7, 8 அது நீங்கள் நான் 9-10%ன்னுவேன், நீங்கள் அது 5% தான் வாட் எவர். பட் வளர்ந்துருக்கிறார், அது டவுட்டே கிடையாது. அப்ப இன்னைக்கு பாஜக 3% கட்சின்னு நான் நம்ப மாட்டேன். இல்ல ஏற்கனவே அப்ப 7% வாக்கு வச்சிருக்காருல்ல சீமா. ஆமா, அவர் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருப்பார்ல. இல்ல அதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப பாஜக சீமான் தான் கூட்டணி இல்லைங்கிறாருல்ல, யாரோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அவரு. இல்ல இன்னைக்கு என்னுடைய கணிப்புங்க, இட் மே பி ராங். நான் 100க்கு 100 நான் சொல்றது கரெக்ட்னு நான் சொல்லல. என்னுடைய கணிப்பு பாஜக இஸ் தி 3rd largest party in the state. Now சீமான் திட்டவட்டமாக சொல்லிட்டார் கூட்டணி கிடையாது. சொல்லிட்டாரா இல்லையா? ஆமா. அந்த மாதிரினா அந்த 7% 40% மாறுறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஒத்துக்கிறீங்களா? ரைட். ஆர் ஈவன் 30%, 3-way கான்டெஸ்ட்னா 30%. பட் அதுவும் ஆகாது. ஸோ அப்போ பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு? தேமுதிக, பாமக, நம்ம வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் கூட்டணி வைப்பதற்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த கூட்டணி முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இன்னைக்கு தேமுதிக மீட்டிங்ல அவங்க பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவோட கூட்டணி தான் வைக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க, செய்தி வந்திருக்கு. ஸோ இது இறுதி கூட்டணி எப்படி போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எந்த அளவிற்கு அவர்களால் வாக்குகளை பெற முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 இடங்களை தாண்டி அதிமுகவை விட அதிக வாக்குகள் பாஜக பெறும் அப்படின்னு நான் நினைக்கவில்லை. கன்னியாகுமரியில் வாங்குவாங்க டெஃபினட்டா. கன்னியாகுமரியில் தான் அவங்க டார்கெட் பண்றாங்க ஜெயிக்கிறதுக்கு. அதை தாண்டி 2 அல்லது 3 தொகுதிகளில் அதிமுகவை விட அதிகமாக வாக்குகளை பெறலாம். அக்ராஸ் த ஸ்டேட் அவர்களால் பெரும்பாலான இடங்களில் 3வது இடத்தில் தான் இருப்பார்கள் என்பது என் கணிப்பு. பட் அதை இறுதியாக கூற வேண்டியது கூட்டணிகள் அமைக்கப்பட்ட பிறகு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பக்கம் வந்துருச்சு, ஒரு வேளை வந்தால் உறுதியாக சொல்லலாம் பாஜக 4-5 சீட்ஸுக்கு மேலே செகண்ட் பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கலாம். பட் பாமக பாஜகவோட போயிருச்சுன்னா அப்போ எப்படி டைனமிக்ஸ் மாறுங்கிறது இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே. ஏன்னா அந்த கூட்டணியில் எல்லா கட்சிகளுக்கும் பாமக ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த 5-6% ஓட்டு என்ன வேணாலும் அதை எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஓட்டு இருக்கு. ஸோ அவங்க எந்த பக்கம் போறாங்கங்கிறது ரொம்ப உன்னித்து கவனிக்க வேண்டும். இல்லை அப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை அமைந்தாலும் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி திருப்பியும் அதிமுக போய் பாஜகவோட சேர்ந்துச்சுன்னா அதிமுக தொண்டர் அது அமையாது. அதிமுக அதுல தீர்மானமா இருக்காங்க. ஒருவேளை அவங்க சேர்ந்தாலும் அது வெற்றிக்கு இல்ல. நான் என்னுடைய கணிப்புங்க, இன்னைக்கு திமுக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தி நிறைய இருக்கு. நான் ஒரு அதிருப்தி அலை வீசுகிறதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதிருப்தி இருக்கிறதா? இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. இந்த அதிருப்தியில இவங்க 2 பேரும் பிரியாம ஒன்னா முன்னாடியே இருந்திருந்தாங்கன்னா உறுதியாக 10-15 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம். வட தமிழ்நாட்டில் எப்படியுமோ ஜெயிக்க முடியாது. தென் தமிழ்நாடு அண்ட் கொங்கு மண்டலம் ஈஸியா 2 இடங்களும் சேர்ந்து குறைந்தது 10 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம்.
அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். இப்போ திருப்பியும் போய் சேருவாங்களான்னா சேர முடியாது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.